ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் ஆக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எப்படி ஒரு வெப்சைட் ஒர்க் ஆகுது, எப்படி அது ப்ரௌசரில் நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகுது அப்படின்றத கான்செப்ட்லாம், பேக்ரவுண்டில் என்னெல்லாம் நடக்குது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பேசிக்காக அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சிருக்கணும் ஒரு டெவலப்பராக இருந்தீங்க அப்படின்னா. பிகாஸ் இது ஒரு மேண்டடரி திங். அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சாதான் அதுக்கேற்ற மாதிரி நம்ம கோட் எழுதி கோட் ரைட் பண்ணி நம்ம கரெக்டாக அதை நம்ம கிரியேட் பண்ண முடியும். இந்த ஆர்டிக்கலில் நம்ம பேசிக்காக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எப்படி நம்ம கொடுக்குற சோர்ஸ் ஃபைல், அதாவது HTML, CSS, JavaScript இந்த மாதிரி நிறையா டைப் ஆஃப் கோடிங் நம்ம டிஃப்ரெண்ட் ஃபைல் எழுதியிருக்கோம். அதை ப்ரௌசரில் கொடுத்த உடனே ப்ரௌசர் அதை எப்படி வாங்கிக்கிட்டு நம்மளுக்கு எப்படி ஒரு வெப்சைட்டாக மாற்றி நம்மளுக்கு டிஸ்பிளே பண்ணுது அப்படின்றத தான் நம்ம பார்க்க போகிறோம். பிகாஸ் அது தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம ஃபர்தராக நம்ம ஆப்டிமைஸ் எப்படி பண்ணலாம் வெப்சைட்டை, இன்னும் எப்படி அதை அழகாக்கலாம், இன்னும் எப்படி சைஸை குறைக்கலாம், இன்னும் எப்படி பெர்ஃபார்மன்ஸ் ஏற்றலாம், இந்த மாதிரி இருக்க எல்லா திங்ஸுமே தெரியும். ப்ளஸ் பேசிக்காக ஒரு டெவலப்பருக்கு முக்கியமாக தெரிய வேண்டிய விஷயங்கள் எல்லாமே இதில் நான் சொல்ல போகிறேன். ஓகே, நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கே பேசிக்காக தெரிஞ்சிருக்கும். நம்ம சிம்பிள்ஃபைடாக நான் சொல்கிறேன். HTML, CSS, JavaScript இந்த மாதிரி நிறையா ஃபைல்ஸை நம்ம தரோம். ஸோ நம்ம இந்த மாதிரி தரும்போது நம்ம எப்படி தருவோம்னா, சோர்ஸ் ஃபைலாக தருவோம். அதை பைட்ஸ் ஆஃப் டேட்டான்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம ஏதாச்சும் ஒரு டேட்டாவை நம்ம ப்ரௌசருக்கு, நம்ம கம்ப்யூட்டருக்கு நம்ம தரோம். அந்த கம்ப்யூட்டர் எப்படி அதை நம்ம வெப்சைட்டாக மாற்றுது. அதுக்கு முன்னாடி நம்ம எல்லாத்தையும் எதில் தான் ரன் பண்ணுறோம் அப்படின்னா, வெப் ப்ரௌசர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது ப்ரௌசர், அதில் தான் நம்ம ரன் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி நம்ம ரன் பண்ணும்போது நம்மளுக்கு தேவையான அந்த சோர்ஸ் ஃபைல் எங்கேருந்து வருது அப்படின்னா, எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் டெவலப் பண்ணுறீங்க வீட்டில் இருந்து அப்படின்னா, நீங்கள் சும்மா உங்களோட கம்ப்யூட்டரில் லோக்கலாக வச்சுருப்பீங்க, அதை எடுத்து ரன் பண்ணுவீங்க, இந்த மாதிரி வரும். அப்படி இல்லை அப்படின்னா இன்டர்நெட்டில் போயிட்டு ஏதாச்சும் ஒரு வெப்சைட்டை டைப் பண்ணுவீங்க. அப்போ அந்த ஃபைலோட சோர்ஸ் கோட் எங்கேருந்து வரும்னா, எங்கேயாச்சும் பேக்கெண்ட்லேருந்து ஒரு சர்வர்லேருந்து வரும். ஸோ இந்த மாதிரி வர ஃபைல் லோக்கல் டிவைஸ்லேருந்து வரலாம், இல்லாட்டி எங்கேயாச்சும் சர்வர்லேருந்து வரலாம், இல்லாட்டி ஏதாச்சும் ஒரு இடத்துலேருந்து வரலாம். ஸோ இந்த மாதிரி தான் அந்த சோர்ஸ் ஃபைல் வருது. இந்த வர சோர்ஸ் ஃபைல் எப்படி ப்ராசஸ் ஆகுது அப்படின்றத நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி மெயினாக நம்ம இந்த ப்ரௌசர் சொன்னோம். இந்த ப்ரௌசரில் ஒரு பீஸ் ஆஃப் சாஃப்ட்வேர் இருக்குது. அந்த சாஃப்ட்வேர் தான் கோர்னு சொல்லுவாங்க. அது என்னன்னா ப்ரௌசர் இன்ஜின். இந்த ப்ரௌசர் இன்ஜின் பற்றி தெரிஞ்சுக்கணும் மெயினாக. ஏன்னா இந்த ப்ரௌசர் இன்ஜின் இருக்கனால தான் நம்மளோட ப்ரௌசரே ஒர்க் ஆகுதுன்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ எல்லாரும் ப்ரௌசர் அப்படின்ற வேர்ட் கேள்விப்பட்டிருப்பாங்க. அதாவது கூகுள் குரோம், ஒபேரா மினி, ஃபயர்ஃபாக்ஸ், யூசி ப்ரௌசர், இந்த மாதிரி நிறைய டைப் ஆஃப் ப்ரௌசர் இருக்கு. ஒவ்வொரு ப்ரௌசர்லையும் ப்ரௌசர் இன்ஜின் ஒன்று இருக்கு. அதை பற்றி அவ்வளோவா யாருக்கும் தெரியல. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ப்ரௌசர் இன்ஜின் பற்றி நம்ம பார்த்தா தான் மற்ற டாபிக் எல்லாமே இதில் புரியும். ஸோ ஃபர்ஸ்ட் நான் ப்ரௌசர் இன்ஜின் பற்றி என்ன சொல்லிடுறேன். ஸோ ப்ரௌசர் இன்ஜின் என்னன்னு சொல்லலாம்னா, அது ஒரு கோர் ஆஃப் த ப்ரௌசர். அதாவது அதான் ப்ரௌசர் ஒர்க் ஆகணும் அப்படின்னாலே அதான் மெயினாக தேவை. அதோட உயிர் மாதிரி அப்படின்னு கூட நீங்கள் சொல்லிக்கலாம். உங்களுக்கு சும்மா புரியணுமே அப்படின்றக்காக நான் சொல்கிறேன். ஸோ எல்லா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ப்ரௌசர் இருக்குது இப்போ நான் சொன்ன மாதிரி. ஸோ ஒவ்வொரு ப்ரௌசர்லையும் அந்த ப்ரௌசருக்கு ஏற்ற மாதிரி ப்ரௌசர் இன்ஜின்ஸ் இருக்கும். பட் அதுக்கு பேர்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எக்ஸாம்பிள் ஃபயர்ஃபாக்ஸ் ப்ரௌசரில் இருக்க இன்ஜின் பேர் கெக்கோ, கூகுள் குரோமில் இருக்க ப்ரௌசர் இன்ஜின் பேர் பிளிங்க், இந்த மாதிரிலாம் இருக்கும். பட் இதுக்கெல்லாம் ஒரு காமனாக ஒரு நேம் இருக்கும்ல, அதுதான் ப்ரௌசர் இன்ஜின்ஸ். ஸோ இண்டிவிஜுவலாக அந்தந்த கம்பெனிக்கு ஏற்ற மாதிரி அவங்க ஏதாச்சும் நேம் பண்ணிப்பாங்க. ஸோ ஜென்ரலாக ஒரு ப்ரௌசர் இருக்குது அப்படின்னா அதில் ஒரு ப்ரௌசர் இன்ஜின் இருக்கும். அதுதான் இருக்கிறதுலே மெயினான பார்ட். அந்த பார்ட் தான் என்ன பண்ணுது அப்படின்னா, நம்ம கொடுக்குற சோர்ஸ் கூட ரன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுது அப்படின்றத நீங்கள் பேசிக்காக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ சிம்பிளாக ப்ரௌசர் இன்ஜின்னா என்னென்னு ஒரு ஓவர்வியூ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, ஒரு டேட்டா போயிட்டு வருது, இந்த விஷயத்தை பற்றி நம்ம மெயினாக தெரிஞ்சுக்கணும். ஸோ இது ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் நெட்வொர்க் கிளாஸ் இல்லை. ஸோ அதெல்லாம் ரொம்ப பயப்பட வேண்டாம். பேசிக்காக நம்ம டேட்டா எப்படி போயிட்டு வருது அப்படின்றத லைட்டாக நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்போ ஏன்னா கம்ப்யூட்டருக்கோ இல்லை எந்த மிஷினாக வேணா இருக்கட்டும், அதுக்கு என்னதான் புரியும் அப்படின்னா, ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் மட்டும் தான் தெரியும். அதை நம்ம பைனரி லாங்குவேஜ்னு சொல்லுவோம். பட் நம்ம தர டேட்டாலாம் எப்படி இருக்கும்னா, ஏதாச்சும் வேர்டு, கேரக்டர், லெட்டர் அந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் ஒரு HTML ப்ரோக்ராம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா டேக் யூஸ் பண்ணுவீங்க, ஏதாச்சும் டெக்ஸ்ட்டை டைப் பண்ணுவீங்க, CSSனா கேலிப்ரேஷன் ஸ்டைல் யூஸ் பண்ணுவீங்க, JavaScriptனா ஸ்கிரிப்ட் எழுதுவீங்க. இந்த மாதிரி ஏதாச்சும் நம்ம கேரக்டர்ஸ் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவோம். அது எல்லாத்தையும் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா பேக்கெட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு இன்டர்நெட் யூஸ் பண்ணி நீங்கள் ஏதாச்சும் டேட்டா சென்ட் பண்ணுறீங்க அப்படின்னா பேசிக்காக பேக்கெட்னு சொல்லுவாங்க. இதை பற்றிலாம் ரொம்ப டெப்த்தாலாம் படிக்க வேணாம். பேசிக்காக இதுனா என்ன அப்படின்ற ஒரு ஓவர்வியூ மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ப்ரௌசரை பற்றியோ இல்லை வெப்சைட் பற்றியோ இல்லை வெப் ஆப்ஸ் பற்றியோ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அதுக்கு கம்யூனிகேஷன் எப்படி நடக்குது, டேட்டா எப்படி வருது, எப்படி போகுது அப்படின்லாம் தெரிஞ்சுக்கணும். கம்ப்யூட்டரை பொறுத்த வரைக்கும் அதுக்கு பைனரி வேல்யூ மட்டும் தான் தெரியும். பட் நம்ம கொடுக்குறது, அதாவது இன்டர்நெட்ல டிரான்ஸ்ஃபர் ஆகும்போது அதை பேக்கெட்ஸ்ன்னு சொல்றாங்க. இப்போ நீங்கள் ப்ரௌசரில் போயிட்டு அந்த URL www.google.com போட்டு சர்ச் பண்ணுறீங்க.
ப்ளஸ் சர்ச் இன்ஜின் வரும். அதில் போயிட்டு நீங்கள் எதையாச்சும் பற்றி சர்ச் பண்ணுறீங்க, உங்களுக்கு ஏதாச்சும் டேட்டா டிஸ்பிளே ஆகும். அந்த வர டைப் ஆஃப் டேட்டா எந்த ஃபார்மெட்டில் இருக்கும் அப்படின்னா பேக்கெட்ஸ் அப்படின்னு சொல்கிற ஒரு ஃபார்மெட்டில் இருக்கும். அதை மட்டும் பெரிய பேசிக்காக தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த ப்ரௌசர் ஒன்லி ரீட்ஸ் த ரா பைட்ஸ் ஆஃப் டேட்டா. ரா பைட்ஸ் ஆஃப் டேட்டா அப்படின்னா நம்ம கொடுக்குற ஆக்சுவல் சோர்ஸ் கூட தான் ரா பைட்ஸ் ஆஃப் டேட்டான்னு கொடுப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு HTML, CSS, JS இந்த மாதிரி நம்ம எந்த கோடாக வேணால் எழுதணும், அதை நம்ம கொடுக்குறோம் கம்ப்யூட்டருக்கு, அதாவது ப்ரௌசருக்கு கொடுக்குறோம். அப்போ வந்து எப்படி போகும்னா பைட்ஸ் ஆஃப் டேட்டாவாக தான் போகுது. ஆக்சுவலாக ப்ரௌசர் இந்த பைட்ஸ் ஆஃப் டேட்டாக்குள்ளே என்ன இருக்குன்னா நம்ம எழுதுன அந்த டேக், கேரக்டர், லெட்டர் அந்த மாதிரிலாம் இருக்கும். ப்ரௌசர் வந்து இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாது. ஸோ ப்ரௌசர் கேன்ட் அண்டர்ஸ்டாண்ட் த ஆக்சுவல் கேரக்டர்ஸ் ஆஃப் கோட். அதில் வந்து நம்ம என்ன எழுதியிருக்கோம் அப்படின்னு தெரியாது. ஏன்னா அதில் வந்து ஆல்ஃபபெட் அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணி எழுதியிருப்போம். ஆனால் கம்ப்யூட்டருக்கு 0s and 1s தான் புரியும். ஸோ எப்படி அதை நம்ம கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஏன்னா இந்த ரா பைட் ஆஃப் டேட்டாவை நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு ஃபார்மெட்டுக்கு மாற்றணும். எந்த ஃபார்மெட்டுக்கு மாற்றணும்? ப்ரௌசருக்கு புரியிற ஃபார்மெட்டுக்கு மாற்றணும். ஸோ அந்த ப்ராசஸ் தான் நம்ம அடுத்தடுத்து பார்க்க போகிறோம். ஸோ இன்ட்ரோடக்ஷன் டு டாம். ஃபர்ஸ்ட் இந்த டாம் பற்றி நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ இது தெரிஞ்சாதான் இது ஃபுல்லாகவே உங்களுக்கு புரியும். டாம் அப்படின்னா என்னன்னா அதோட எக்ஸ்பான்ஷன் வந்து டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடல். ஸோ இந்த டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடல்னா என்ன பண்ணுன்னா நம்மளோட ப்ரௌசரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும். ஸோ பேசிக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம், அப்புறம் நம்ம கொடுக்க போகிற அந்த HTML, CSS, JS ஃபைலோ இருக்கும். அந்த ஃபைலை கம்ப்யூட்டருக்கு புரிய வைக்கணும் அப்படின்னா நம்ம ஃபைனலாக அதை நம்ம டாம் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றணும். ஸோ அந்த ப்ராசஸை தான் நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் நம்ம ஏதாச்சும் ஒரு கோடு எழுதுறோம், HTML, CSS, JS அந்த மாதிரி ஏதாச்சும் எழுதுறோம். எக்ஸாம்பிளுக்கு நான் HTML எடுத்துக்கிறேன். இந்த HTML நம்ம நார்மலாக டைப் பண்ணுற டேட்டாவை தான் பைட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பைட்ஸ் எப்படி இருக்கும்னா கேரக்டர்ஸாக இருக்கும். கேரக்டர்ஸ் இந்த சென்ஸ், அதாவது ABCD இந்த மாதிரி ஏதாச்சும் எழுதியிருப்பீங்க. ஹாய், ஹலோ, வெல்கம் டு மை பேஜ், அதெல்லாம் கேரக்டர்ஸ்ன்னு சொல்லியிருப்பீங்க. ஸோ நார்மலாக நம்ம கொடுக்குற டேட்டாவே பைட் ஃபார்மெட்டில் தான் இருக்கும். பைட்ஸ் ஆஃப் டேட்டான்னு சொல்லுவாங்க. அந்த பைட்ஸ் ஆஃப் டேட்டாவை ஃபர்ஸ்ட் நம்ம ப்ரௌசர் என்ன பண்ணுனா கேரக்டர்ஸாக மாற்றும், தனித்தனியாக பிரிக்கும். இப்போ ஹாய், ஹலோ அந்த மாதிரி நம்ம ஏதாச்சும் டைப் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னா அதை ஒவ்வொன்றையும் தனித்தனி கேரக்டராக பிரிக்கும். H தனியாக, இண்டிவிஜுவலாக, I தனியாக, இந்த மாதிரிலாம் தனித்தனியாக இண்டிவிஜுவல்ஸாக பிரித்து வச்சுக்கிறோம் கேரக்டர்ஸ்க்காக. ஸோ இப்போ கேரக்டர்ஸாக பிரிச்சிருச்சு. இந்த கேரக்டரை மட்டும் நம்ம கம்ப்யூட்டர்கிட்ட கொடுத்தோம் அப்படின்னா, அதாவது நம்ம ப்ரௌசர்கிட்ட கொடுத்தோம் அப்படின்னா அப்பயே என்ன தான் பண்ணுன்னா ஜஸ்ட் அது பிளாங்காக டிஸ்பிளே பண்ணும். அப்பயும் ஒரு ஆக்சுவல் ஃபார்மெட் கிடைக்காது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆக்சுவல் ஃபார்மெட் வேணும் அப்படின்றதுக்காக இந்த கேரக்டரை என்னவா ஃபர்தராக கன்வெர்ட் பண்ணும் அப்படின்னா டோக்கன்ஸாக கன்வெர்ட் பண்ணும். ஸோ இந்த கன்வர்ஷன் ப்ராசஸ்லாம் ஒன்று ஒன்றா நடக்கும். ஸோ பைட்ஸ் ஆஃப் டேட்டாவை ஃபர்ஸ்ட் இண்டிவிஜுவல் கேரக்டர்ஸாக பிரிக்கும். ஸோ கேரக்டர்ஸாக பிரித்தோடனே டோக்கன்ஸாக பிரிக்கும். ஸோ எப்படி டோக்கன்ஸாக பிரிக்கும் அப்படின்னா அந்த டோக்கன்ஸாக பிரிக்கிறதுக்கு இந்த டேகை வச்சு தான் ஐடென்டிஃபை பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் HTML ஃபைல்ஸ் எல்லாத்துலேயுமே நம்ம டேக் யூஸ் பண்ணியிருப்போம். H இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு டேக் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ ஒரு டேக் ஆரம்பிக்கும், ஒரு டேக் முடிக்கும், அதுக்குள்ள ஒரு வேல்யூ இருக்கும். ஸோ அப்போ இதை ஃபுல்லாக ஒரு டோக்கன் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கணும். ஸோ இதை ஃபுல்லாக ஒரு டோக்கன் அப்படின்ற மாதிரி தனித்தனியாக பிரிச்சுக்கணும். ஸோ இப்போ நீங்கள் ஹெட்டிங்க்கு H டேக் யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ இது ஹெட்டிங். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா அப்படின்னா லிங்க், இது ஒரு தனி அப்படின்ற மாதிரி தனித்தனியாக கேட்டகரி மாதிரி பிரித்து வச்சுக்கணும். ஸோ கசம்சான் பைட்ஸ் ஆஃப் டேட்டாவாக இருந்ததை முதல் கேரக்டராக மாற்றிக்கிறாங்க. அடுத்து கேரக்டராக இருந்ததை அதுக்கேற்ற மாதிரி அது ஒவ்வொன்றும் என்ன மாதிரி ஒர்க் நடக்கணும் அப்படின்ற மாதிரி டோக்கன்ஸாக பிரிச்சுப்பாங்க. ஸோ டோக்கன்ஸாக பிரிச்சதுக்கப்புறம் இப்பயுமே எப்படி தான் இருக்கும்னா டோக்கன்ஸ் அப்படியே இருக்கும். பட் ஒவ்வொன்றும் என்ன பண்ணும் அப்படின்றது பிளாங்காக இருக்கும், எதுவும் தெரியாது. அதனால நோட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேர்முக்கு அதை கன்வெர்ட் பண்ணுவாங்க. இந்த நோட்ஸில் தான் என்ன நடக்கும் அப்படின்னா ஸ்பெசிஃபிக்காக அதோட இண்டிவிஜுவல் ப்ராப்பர்ட்டியை மென்ஷன் பண்ணும். ஸோ இப்போ இந்த டேக்ல நான் போட்டேன் அப்படின்னா ஏதாச்சும் ஒரு லிங்க் போகணும், பட் லிங்க் கண்டிப்பாக போகணும் அப்படின்ற மாதிரி ஒவ்வொன்றுக்கும் இண்டிவிஜுவல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். அதை நான் சொல்றேன். இந்த பேசிக்காக ஃபைனலாக இந்த நோட்ஸ் வந்ததுக்கப்புறம் அந்த ஃபைனல் அவுட்புட் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடல். இது வந்து ஒரு ஆப்ஜெக்ட் பேஸ்டு ட்ரீ ஸ்ட்ரக்சர் மாதிரி இருக்கும். ஸோ ரொம்பலாம் போட்டு யோசிச்சுக்க வேணாம். நம்ம கொடுக்குற ஒரு ஃபைல் வந்து பைட்ஸ் ஆஃப் டேட்டாவாக இருக்கும். அதை ப்ரௌசர் ஃபஸ்ட்டு கேரக்டராக மாற்றும், கேரக்டர்லேருந்து டோக்கன்ஸாக மாற்றும், டோக்கன்ஸ்லேருந்து நோட்ஸாக மாற்றும், ஃபைனலாக நம்மளுக்கு கிடைக்கிற அவுட்புட் தான் டாம். இப்போ இந்த டாம் அப்படின்ற ஃபைலை கம்ப்யூட்டருக்கு கொஞ்சம் புரியும், நம்ம ப்ரௌசருக்கு கொஞ்சம் புரியிற ஃபார்மெட்டுக்கு நம்ம மாற்றிருக்கோம் அப்படின்ற மாதிரி தான். ஸோ அதே மாதிரி தான் இப்போ என்ன ஆயிருக்கும் அப்படின்னா எல்லாமே ஒர்க் ஆகும். ஸோ இப்போ நம்ம HTMLக்கு மட்டும் பார்த்தோம். அப்போ CSS என்ன ஆகும்? அதே ப்ராசஸ் தான் CSSக்கும் நடக்கும். ஸோ இந்த சேம் ப்ராசஸ் வந்து ரிப்பீட் ஆகும். ஸோ ஆனால் இதில் நீங்கள் என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா நம்ம தனித்தனி ஃபைல்ஸை தான் வச்சுருப்போம். அதே மாதிரி எல்லாமே தனித்தனியாக தான் நடக்கும். HTML இப்போ மாறுதுன்னா HTML தனியாக மாறும், CSS இப்போ மாறுதுன்னா CSS தனியாக வரும். ஸோ இப்போ என்ன ஆகும்னா CSSல நீங்கள் டைப் பண்ணியிருப்பீங்க கோட், அதை வந்து CSS பைட்ஸ் ஆஃப் கோடுன்னு சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி அங்கேருந்து கேரக்டராக மாற்றும், கேரக்டர்லேருந்து அகைன் டோக்கன், டோக்கன்லேருந்து அகைன் நோட், நோட்லேருந்து அகைன் CSS OM அப்படின்னு மாறும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் பார்த்துக்க வேண்டியது அப்படின்னா HTML நம்ம மாற்றணும் அப்படின்னா அது வந்து டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடல் டேரெக்டாக மாறும்.
சிஎஸ்எஸ் ஃபைல்ஸை நம்ம மாற்றணும் அப்படின்னா அது சிஎஸ்எஸ் ஓஎம் அப்படின்ற மாதிரி மாறும். ஸோ இது ரெண்டுத்துக்கும் என்ன மேஜர் டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, இங்கே வந்து ஜஸ்ட் டேட்டா பிளைனாக இருக்கும், ஏன்னா இது வந்து ஹெச்டிஎம்எல் ஃபைலை வச்சு கிரியேட் பண்ணுது. இங்கே வந்து சிஎஸ்எஸ் ஓஎம்ல எப்படி இருக்கும்னா ஸ்டைல்ஸ் அப்ளை ஆயிருக்கும். நம்ம சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணுறதே எதுக்கு, ஏதாச்சும் பார்க்க அழகாக இருக்கணும், நம்ம வெப்சைட் ஸ்டைலாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் யூஸ் பண்ணும். ஸோ இதில் மோஸ்ட்லி என்ன இருக்கும் அப்படின்னா ஸ்டைல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். ஸோ இந்த ஸ்டைல் ப்ராப்பர்ட்டிஸை ஸ்பெசிஃபை பண்ணுறதுக்கே அப்படின்றதுக்காக கேஸ்கேட் அப்படின்ற ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கும். ஸோ அதை வச்சு ஸ்டைல்ஸ் எல்லாம் ஸ்பெசிஃபை பண்ணியிருப்பாங்க. இந்த ப்ராசஸ் எதுவுமே நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு HTML சிஎஸ்எஸ் ஃபைலையோ எடுத்து ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி ரன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் ப்ரௌசரில் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் ரன் ஆயிரும். பட் பேக்ரவுண்டில் இவ்வளோ ப்ராசஸ் நடந்து தான் ஃபைனலாக இது ரன் ஆகுது. இப்பயுமே ரன் ஆயிராது. இப்பயுமே என்னதான் ஆகுது அப்படின்னா, நம்மளுக்கு 2 ஆப்ஜெக்ட்ஸ் கிரியேட் ஆயிருக்கும். அதாவது DOM அப்படின்ற ஒரு ஆப்ஜெக்ட் HTML வச்சு, சிஎஸ்எஸ் ஓஎம் அப்படின்ற ஒரு ஆப்ஜெக்ட் சிஎஸ்எஸ் ஃபைலை வச்சு கிரியேட் ஆயிருக்கும். நெக்ஸ்ட் நம்ம இதை என்ன பண்ணணும்னா, இது ரெண்டையும் ரெண்டர் பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்ம ரன் பண்ண முடியும். ஸோ அது என்ன ரெண்டர் பண்ணுறது, அது எப்படி அப்படின்றத பார்ப்போம். ஸோ இப்போ என்ன ஆகும்னா, இந்த 2 ஃபைலும் தனித்தனியாக இருக்கும், இண்டிவிஜுவல் காம்போனன்ட்ஸ். ஏன்னா நம்ம டாம் ஃபைலை தனியாக கிரியேட் பண்ணுறோம், சிஎஸ்எஸ் ஓஎம் ஃபைலை நம்ம தனியாக கிரியேட் பண்ணுறோம். ஆக்சுவலாக நம்ம கிரியேட் பண்ணல, ப்ரௌசரே தனித்தனியாக பண்ணுது. ஸோ நான் சொல்லும் போது இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ரௌசர் தனித்தனியாக கிரியேட் பண்ணுது. இப்போ எப்படி இருக்குன்னா, 2 தனித்தனியாக இருக்குது. 2 தனித்தனியாக இருந்தால் எப்படி ஒர்க் ஆகும், நம்ம ரெண்டையும் கம்பைன் பண்ணணும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ பிஇ இன்ஜின், அதாவது நம்ம ப்ரௌசரோட இன்ஜின், இதுதான் நம்மளோட கோர். இதுகிட்ட இப்போ என்ன கிடச்சிருச்சு அப்படின்னா, நம்மளோட HTML ஃபைலை வச்சு கிரியேட் பண்ண டாம் கிடச்சிருச்சு. அடுத்து நம்ம சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் அப்ளை பண்ண சிஎஸ்எஸ் ஓஎம் ஃபைல் கிடச்சிருச்சு. இப்போ இந்த ப்ரௌசர் இன்ஜின் என்ன பண்ணுன்னா, இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி தான் நம்மளுக்கு ரன் பண்ணி கொடுக்கும். ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு ஃபைல் எழுதுறீங்க அப்படின்னா ரெண்டும் சேர்த்து தான் எழுதிருப்பீங்க. அப்போ தனித்தனியாக ரன் பண்ணால் அது நல்லா இருக்காது. HTML இல்லாமல் சிஎஸ்எஸ் ரன் ஆகாதுல்ல. ஸோ அந்த மாதிரி தான் இப்போ என்ன ஆகுதுன்னா, இது ரெண்டையும் போட்டு இது கம்பைன் பண்ணும். ஸோ இது ரெண்டையும் போட்டு கம்பைன் பண்ணோடனே ஒரு கம்ப்யூட்டர் அதுக்கு புரியுற மாதிரி ஒரு ஃபார்மெட்டில் மாற்றிக்கிறோம். ப்ளஸ் அதை நம்மளுக்கு டிஸ்பிளே பண்ண வைக்கும். அதை தான் என்னென்னு சிம்பிளாக சொல்லுவாங்க அப்படின்னா ரெண்டர் ட்ரீ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ ரெண்டர் ட்ரீனா என்ன, அது எப்படி உருவாச்சு அப்படின்ற ஒரு சின்ன பேசிக்காக உங்களுக்கு அந்த ஸ்டெப்ஸ் தெரிஞ்சிருக்கும். ஆக்சுவலாக இந்த டேர்ம்ஸ்லாம் எல்லாமே ரொம்ப டெக்னிக்கல் டேர்ம்ஸ். இதுக்கெல்லாம் போய் பார்த்தீங்க அப்படின்னா டெஃபினிஷன், தியரி அப்படின்னு நிறையா பிளா பிளா பிளான்னு போயிட்டே இருக்கும். பட் இப்போ இந்த வீடியோ பார்க்குறவங்க யாரு, ஜஸ்ட் பிகினர் பேசிக் லெவலில் இருக்கவங்களா இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு பேசிக்காக இது என்னன்னா என்ன அப்படின்னு புரியணுன்றதுக்காக நான் ஜஸ்ட் சிம்பிளிஃபைடாக சொல்கிறேன். டெப்த் நாலேஜ் வேணும் அப்படின்னா இந்த டேர்ம்ஸ்லாம் போட்டு நீங்கள் ரெஃபர் பண்ணி படிச்சுக்கலாம். ஸோ சிம்பிளாக இப்போ டாம் கிரியேட் பண்ணதை சிஎஸ்எஸ் ஓஎம் கிரியேட் பண்ணதை வச்சு நம்ம ரெண்டர் ட்ரீ பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். நெக்ஸ்ட் என்ன நடக்குது அப்படின்னா, இதை ஒரு ஃபைனல் ஸ்டெப்புன்னு கூட சொல்லலாம், ஒரு இனிஷியல் ஃபைனல் ஸ்டெப்புன்னு கூட சொல்லலாம். லே அவுட் அப்படின்ற ஒரு ஃபைல் மாதிரி கிரியேட் ஆகும். கிரியேட் ஆகிட்டு என்ன ஆகும்னா, நம்மளுக்கு வந்து ஸ்க்ரீனில் நம்மளோடது லோட் ஆயிரும். நம்ம கொடுத்த சோர்ஸ் கோடுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு வந்து அவுட்புட் வந்து டிஸ்பிளே ஆயிரும். அதுக்கு முன்னாடி இந்த லே அவுட் ஃபைலில் ஒரு இனிஷியல் ஸ்டெப்பாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு ஹேஷ்டேக்ல ஒரு ஹெட்டிங் எழுதுறீங்க அப்படின்னா, அந்த ஹெட்டிங் கரெக்டாக எந்த இடத்துல ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகணும் அப்படின்றத நம்ம வந்து சொல்லியிருக்க மாட்டோம். ஜஸ்ட் ஹேஷ்டேக் போட்டிருப்போம், இல்லாட்டி சிம்பிளாக எழுதிருப்போம். ஸோ ப்ரௌசருக்கு கரெக்டாக எந்த இடத்துல டிஸ்பிளே ஆகணும் அப்படின்றதெல்லாம் நம்ம கொடுத்த இன்புட் டேட்டா வச்சு ஃபைல் ஜென்ரேட் பண்ணுவோம். அதை ஃபைனலாக அந்த இடத்துல கேல்குலேட் பண்ணுவாங்க. ஸோ ஒவ்வொரு நம்ம சோர்ஸ் கோடில் இருக்க ஒவ்வொரு இண்டிவிஜுவல் எலமெண்ட்ஸும் ஸ்க்ரீனில் கரெக்டாக எந்த பொசிஷனில் இருக்கணும் அப்படின்றத இந்த ஃபைனலாக லே அவுட் ஃபைலில் கேல்குலேட் பண்ணுவாங்க. ஸோ இந்த லே அவுட் ஃபைலுக்கு இந்த ப்ராசஸோட இன்னொரு நேம் இருக்குது, அதை வந்து ரீஃப்ளோன்னு சொல்லுவாங்க. ஃபைனலாக ஓவரால் ரெண்டரிங் டன் ஆயிரும், கம்ப்ளீட் ஆயிரும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து ஸ்க்ரீன் அவுட்புட் ஆயிரும். ஸோ இதோட ப்ராசஸ் முடிஞ்சு. இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஜாவா ஸ்கிரிப்டை பற்றி நான் இது வரைக்கும் எதுவுமே பேசலை. HTML பற்றி சொன்னேன், சிஎஸ்எஸ் பற்றி சொன்னேன். அதை வச்சு 2 ஃபைல் கிரியேட் ஆகும், அதை வச்சு ரெண்டர் ட்ரீ வரும், அதை வச்சு நம்மளுக்கு அவுட்புட் வந்துரும்னு சொன்னேன். பட் ஜாவா ஸ்கிரிப்ட் என்ன ஆச்சு, மினிமமாக ஒரு வெப்சைட் எழுதணும்னாலே இப்போலாம் ஜாவா ஸ்கிரிப்ட் இல்லாமல் எழுதவே முடியாது. அதுவும் ஒரு நல்ல வெப்சைட் எழுதணும் அப்படின்னாலே கண்டிப்பாக ஜாவா ஸ்கிரிப்ட் வேணும். பட் ஏன் இது வரைக்கும் நான் ஜாவா ஸ்கிரிப்டை பற்றி சொல்லவே இல்லைன்னா, ஜாவா ஸ்கிரிப்ட் தான் இருக்கிறதுலே ரொம்ப அதிக பவர் உள்ளது நம்ம வெப்சைட் பற்றி பேசினாலே. ஸோ அதோட பவர் என்ன பண்ணுன்னா, இந்த HTML மாடிஃபை பண்ணும், சிஎஸ்எஸ் மாடிஃபை பண்ணும், ஓவரால் சோர்ஸ் கோடே அதால் மாடிஃபை பண்ண முடியும். ஸோ இந்த ஜாவா ஸ்கிரிப்ட் ஆக்சுவலாக இதால் என்ன பண்ண முடியும்னா, நம்ம டாம், சிஎஸ்எஸ் ஓஎம் அப்படின்லாம் ஃபைல் ஜென்ரேட் பண்ணுறவங்கள அந்த ஜென்ரேட் பண்ண ஃபைலையே ஜாவா ஸ்கிரிப்டால் எடிட் பண்ண முடியும். எப்படி எடிட் பண்ண முடியும், ஜஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா, இப்போ வந்து நீங்கள் வந்து ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்பேஜ் டிசைன் பண்ணுறீங்க, கீழே வந்து ஒரு பட்டன் வைக்கிறீங்க. அந்த பட்டனை கிளிக் பண்ணால் ஹாய்ன்ற டேர்ம் வந்து ஹலோன்னு மாறிடும். ஸோ இந்த இதை எக்ஸிக்யூட் பண்ணணும்னா அந்த இடத்துல நீங்கள் ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் எழுதிருப்பீங்க. ஸோ இனிஷியலாக என்ன இருக்குன்னா, சோர்ஸ் கோடில் ஹாய்னு எழுதிருப்பீங்க, ஹாய்னு பிரிண்ட் ஆகும். பட் ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணுறதுனால என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த பட்டன் கிளிக் பண்ணுறதுனால ஹாய்ன்றது வந்து ஹலோன்னு மாறிடுது. அப்போ என்ன ஆகுதுன்னா, ஹாய்னு இனிஷியலாக இருக்கிறத வச்சு தான்
கன்வெர்ட் பண்ணி அதை வந்து அதை கேரக்டரா மாத்தி டோக்கனா மாத்தி அடுத்து அதை டாம் ஃபைலா மாத்தி வச்சிருப்போம். பட் இப்போ என்ன ஆயிருதுன்னா டக்குன்னு ஜாவாஸ்கிரிப்ட் யூஸ் பண்றதுனால அந்த ஹாய்ன்ற டேர்மே ஹலோன்னு மாறிடுது. அதே மாதிரி எக்ஸாம்பிள் சிஎஸ்எஸ் ஃபைல்ல இப்போ வந்து பேக்ரவுண்ட் கலர் வந்து கிரீன் கலர்ல இருக்கு. நீங்க வந்து சைட்ல தீம் ஆப்ஷனோ இல்ல ஒரு பட்டன் ஆப்ஷனோ வைக்கிறீங்க, அதை கிளிக் பண்ணாங்க அப்படின்னா கலர் மாத்திக்கலாம். கிரீன் கலர்ல இருந்து ப்ளூ கலர் மாத்துறோம். சப்போஸ் இப்போ நம்ம இனிஷியலா கிரீன் கலர் சோர்ஸ் கோட்ல மென்ஷன் பண்ணிருக்கோம். அப்ப என்ன இருக்குன்னா அந்த கிரீன் கலர்ன்ற டேர்ம் வச்சு சோர்ஸ் கோட் ஜென்ரேட் ஆகி சிஎஸ்எஸ்எம் வந்து நம்மளுக்கு வந்து டிஸ்பிளே ஆயிருக்கும். ஸோ ஜாவா ஸ்கிரிப்டை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா பட்டனை கிளிக் பண்ண உடனே கிரீன் கலர் வந்து ப்ளூ கலரா மாறணும் அப்படின்னு சொல்றோம். அப்ப என்ன ஆயிருது அந்த இடத்துல? ஸோ ஓவரால் சேஞ்ச் அஃபெக்ட் ஆகுது. அகெயின் ஃபர்ஸ்ட்ல இருந்து மறுபடியும் போயிட்டு கூட கைண்ட் ஆஃப் சேஞ்ச் ஆகிற மாதிரி தான் கம்ப்யூட்டரை பொறுத்த வரைக்கும். அகெயின் ஃபர்ஸ்ட்ல இருந்து அதை ரெண்டர் பண்ணி கேரக்டரா மாத்தி டோக்கனா மாத்தி நோடா கன்வெர்ட் பண்ணி மறுபடியும் சிஎஸ்எஸ்எம் ஃபைலா மாத்தி லே அவுட்டா மாத்தி அண்ட் ஃபைனலா ரெண்டர் பண்ணி இவ்வளோ வேலை பண்ணுது. ஸோ அப்போ இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா ஜாவா ஸ்கிரிப்டோட ரோல் வந்து எவ்வளோ பெரிய இம்பாக்டை கொண்டு வருது அப்படின்றத நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். வெப் டெவலப்மெண்ட் பொறுத்த வரைக்கும் ஜாவா ஸ்கிரிப்ட் தான் ரொம்ப பெரிய ரோல். ஸோ அதனால நீங்க ஜாவா ஸ்கிரிப்ட் எழுதும் போதோ இல்லை அதை பத்தி பண்ணும்போதோ கொஞ்சம் கேர்ஃபுல்லா பண்ணணும். ஸோ அதை ஜஸ்ட் நான் இன்னும் கொஞ்சம் ஃபர்தரா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னா ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் அதாவது ஸ்கிரிப்ட் அப்படின்ற டேகை வந்து நம்ம சோர்ஸ் கோட்ல இருந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும்னா நம்மளோட அந்த டாம் சிஎஸ்எம் சம் ப்ராசஸ் ஜென்ரேட் ஆகிட்டு இருக்கும்ல அந்த ரெண்டரிங் ப்ராசஸ் அது வந்து அப்படியே ஸ்டாப் ஆயிரும். அதாவது ஜாவா ஃபைல் ரீட் பண்ணி முடிக்கிற வரைக்கும் அந்த ஃபைல்ஸ் அப்படியே ஸ்டாப் ஆயிரும். ஏன் ஸ்டாப் ஆயிரும் அப்படின்னா பிகாஸ் அதுக்குள்ள அகெயின் நம்ம அந்த சோர்ஸ் கோடையே சேஞ்ச் பண்ணுவோம்னு கூட நம்ம சொல்லியிருப்போம். எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து ஒரு HTML ஃபைல் எழுதுறேன். HTML ஃபைல்ல ஹேஷ்டேக் யூஸ் பண்ணி ஹெட்டிங் டிஸ்பிளே பண்றேன். அதுக்கு கீழே ஒரு ஸ்கிரிப்ட் எழுதுறேன். அப்போ இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா அந்த ஸ்கிரிப்டை ரீட் பண்ணும்போது என்ன ஆகுனா டாம் கிரியேஷன் ப்ராசஸ் வந்து அந்த இடத்துல பாஸ் ஆயிரும். ஏன் பாஸ் ஆகுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபைலை அதை ரீட் பண்ணிக்கணும். ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபைலை ரீட் பண்ணிட்டு ஏதாச்சும் ஃபர்தர் HTML ஃபைல் ஏதாச்சும் மாடிஃபை பண்றாங்களா இல்லையா, அப்டேஷன்ஸ் நடக்குதா இல்லையா, இந்த மாதிரி சேஞ்சஸ்லாம் எதுவும் பண்றோமா இல்லையா அப்படின்ற மாதிரி ரீட் பண்ணிட்டு ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபைல் எக்ஸிக்யூட் ஆனதுக்கு அப்புறம் தான் அகெயின் இந்த டாம் அந்த சிஎஸ்எஸ்எம் ஃபைல்லாம் ரெண்டரிங்க கண்டினியூ பண்ணும். பிகாஸ் இப்படி பண்ணா மட்டும்தான் சேஞ்சஸ் எல்லாம் கரெக்டா அஃபெக்ட் ஆகும். ஸோ இதுல இருந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா ஜஸ்ட் நீங்க உங்க ஜாவா ஸ்கிரிப்டை உங்க சோர்ஸ் கோட்ல நீங்க எந்த இடத்துல மென்ஷன் பண்றீங்க அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. நீங்க மேல மென்ஷன் பண்ணிருந்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஜாவா ஸ்கிரிப்ட் என்டர் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் அடுத்து உள்ளது எக்ஸிக்யூட் ஆகும். சப்போஸ் ஊடால எந்த இடத்துலயோ நீங்க ஸ்பெசிஃபை பண்றீங்க அப்படின்னா அந்தந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களோட அதாவது அந்த கன்ஸ்ட்ரக்ட் ஆகிற அந்த ப்ராசஸே டிலே ஆகும். இல்லாட்டி அதுக்கேற்ற மாதிரி சேஞ்சஸ் அஃபெக்ட் பண்ண இன்னும் டைம் இருக்கும், கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் லேக் ஆகும், இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ்லாம் வரும். ஸோ பேசிக்காக அதை பற்றிலாம் கொஞ்சம் தெரிஞ்சிருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்கள் வெப்சைட்டை இன்னும் நல்லா ரெடி பண்ணலாம். அதே இது இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய சிஎஸ்எஸ் ஃபைல் ஜேஎஸ் ஃபைல்லாம் எப்படின்னா இன்டர்நெட்ல இருந்து ஃபெச் பண்ற மாதிரிலாம் வச்சிருக்காங்க. ஸோ அப்போ இன்டர்நெட்ல இருந்து ஃபெச் பண்ற மாதிரிலாம் நீங்க உங்க வெப் கண்டென்ட்டை நீங்க ஆப்புக்கோ இல்லை வெப்சைட்டுக்கோ ரெடி பண்ணீங்க. ஆனால் அப்போ என்ன ஆகும்னா ஸோ நார்மலா டாம் ஃபைலோ சிஎஸ்எம் ஃபைலோ கிரியேட் ரெண்டர் ஆகிட்டு இருக்கும். அங்கே நீங்க ஒரு டேக் ஸ்பெசிஃபை பண்ணிருப்பீங்க, ஹச் ரெஃபரன்ஸ்ன்னு போட்டு வேற எங்கேயாச்சும் இருந்து இன்க்ளூட் பண்ணிருப்பீங்க. அப்போ என்ன ஆகும்னா அது அந்த இடத்துல இருந்து போய் ஃபெச் பண்ணிட்டு வந்து அதை ஃபுல்லா எக்ஸிக்யூட் பண்ணணும். ஸோ சப்போஸ் அப்போ உங்க இன்டர்நெட் கனெக்ஷன் இன்னும் ஸ்லோவா இருந்துச்சுன்னா யூசர்ஸ் கிட்ட இன்னும் ப்ராசஸ் வந்து ரொம்ப டிலே ஆகும். ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் வந்து அஃபெக்ட் பண்ணும். ஸோ ஜாவா ஸ்கிரிப்டை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ மேட்டர் நடக்குது, அதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதுக்கு ஏதாச்சும் சொல்யூஷன்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா சம் சொல்யூஷன்ஸ் இருக்கு. சிங்க்ரோனஸ் அசிங்க்ரோனஸ் அந்த மாதிரி டேர்ம்ஸ்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. சிங்க்ரோனஸ்னா ஒரே மாதிரி நடக்கும், அதாவது அசிங்க்ரோனஸ்னா இண்டிவிஜுவலா தனித்தனியா நடக்கும்ட்டு. ஸோ அசிங்க்ரோனஸ் ஆட்ரிபியூட் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கு. ஸோ அதை பத்தி நீங்க கொஞ்சம் ரெஃபரன்ஸ் வச்சு படிச்சீங்க அப்படின்னா அதை வச்சு நீங்க பண்ணலாம். ஸோ அசிங்க்ரோனஸ் ஆட்ரிபியூட் வச்சு நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும்னா டாமும் சிஎஸ்எஸ்எம்மும் நார்மலா பண்ணோம்னா ஜாவா ஸ்கிரிப்ட் நடக்கும்போது பாஸ் ஆகும். பட் அசிங்க்ரோனஸ் ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணி பண்ணோம் அப்படின்னா பாஸ் ஆகாமே நடக்கும். ஸோ அதை பத்தின ஃபுல் டீட்டெயில்ஸ்லாம் நான் இந்த வீடியோல ஸ்பெசிஃபை பண்ண விரும்பல. ஸோ ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. பட் உங்களுக்கு இன்னும் டெப்தா வேணும்னா நீங்க ஜஸ்ட் ரெஃபர் பண்ணி பார்க்கலாம். ஃபைனலி ஜாவா ஸ்கிரிப்ட் எக்ஸிக்யூட் ஆகணும்னே அகெயின் டாம் சிஎஸ்எஸ்எம் ஃபைல் அப்டேட் ஆகி ரெண்டர் ஆகி அகெயின் நம்மளுக்கு ஃபர்தரா நம்ம வெப் ஸ்கிரீன் வந்து டிஸ்பிளே ஆகிடும். ஸோ உங்களுக்கு வந்து இப்போ வந்து ஒரு கொஞ்சம் இன்ஃபர்மேஷனாச்சும் தெரிஞ்சிருக்கும். நம்ம ஒரு சோர்ஸ் கோடை கொடுத்தா அந்த சோர்ஸ் கோடை எப்படி கன்வர்ஷன்ஸ்லாம் பண்ணி நம்ம ப்ரௌசர் எப்படி வந்து அதை ஒர்க் பண்ண வைக்கிது, அதுக்கு மெயினாக ப்ரௌசர் இன்ஜின் ஒன்று தேவைப்படுது அப்படின்ற மாதிரி சம் பேசிக் டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும். எதுவுமே தெரியாமல் இருந்தவங்களுக்கு சம் திங்ஸ்லாம் நான் கொஞ்சம் சொல்லியிருக்கேன். ஸோ இதை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம்னா இன்னும் கொஞ்சம் உங்களோட டெவலப்மெண்ட் ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணிட்டு ஃபர்தராக உங்கள் பேஜை இல்லை வெப் ஆப்ஸை எப்படி ஆப்டிமைஸ் பண்ணுறது, எப்படி இன்னும் ஸ்பீட் ஆக்குறது, எப்படி இன்னும் பெர்ஃபார்மன்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் நீங்கள் படிச்சுக்கலாம்.
வந்து பார்த்தோம் அப்படின்னா கூகுள் குரோமோட டெவலப்பர் சைட்ல வந்து இது ரிலேட்டடா நிறைய டுட்டோரியல்ஸ், நிறைய ஆர்டிகல்ஸ் எக்கச்சக்கமா இருக்கு. ஸோ நீங்க வெப் ரிலேட்டடா எது பண்ணாலும் அதை கொஞ்சம் ரெஃபரன்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ரொம்ப ஸ்பீடாகவும் நிறைய யூசர்ஸ்க்கு ஸ்கேலபிளாகவும் இன்னும் நீங்க நல்லா இம்ப்ரூவ் பண்ணலாம் உங்களோட ஆப்ஸை, வெப்சைட்ஸை. ஸோ அதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவ்வளோதான் கைஸ். ஸோ ஜஸ்ட் எனக்கு தெரிஞ்ச கொஞ்சம் நாலேஜ் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் இன்னும் இதுலேயும் நிறையா இருக்குது, எல்லாத்தையும் ஒரு சிங்கிள் வீடியோவில் கவர் பண்ண முடியாது. ஸ்டில் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறையா வீடியோஸ் பார்க்க உங்களோட தாட்ஸ், டவுட்ஸ் எல்லாம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களை நான் என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.